இல்லை எந்த தடுப்பூசியாக இருந்தாலும் அது அவரவர்களுடைய உடலில் இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தியை பொறுத்து தான் அதனுடைய பின்விளைவுகள் என்பது இருக்கும். இப்போ அவங்க ஏற்கனவே நானும் கூட பார்த்தேன், ஒரு நீதிமன்றத்திலேயே ரத்தம் உறைதல் மாதிரியான ஒரு பாதிப்புகள் இருக்கும் சொல்லியிருக்கிறாங்க. இதுவரை பெரிய அளவில் அந்த பாதிப்புகள் வெளியில் தெரியல. இருந்தாலும் கூட இப்போ கோவிஷீல்டு போட்டுக்கிட்ட அத்தனை பேருமே பதட்டத்தோடவே வாழணுங்கிற அந்த அவசியம் இல்லை. நோய் எதிர்ப்பு சக்தி தங்களுடைய உடலில் குறைவாகாத வண்ணம் அவர்களுடைய நடவடிக்கைகளை பாதுகாத்துக்கணும். பொதுவாக அந்த உடற்பயிற்சி காலையில் நடப்பது மாதிரியான இந்த விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தணும். அது மாதிரி செலுத்தி உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்துக் கொள்வதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும். இது சம்பந்தமாக பொது சுகாதாரத்துறை நேற்றைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. எந்தெந்த மாதிரி கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். எல்லாத்துக்குமே காரணம் இந்த கொசு. இந்த கொசுக்களினால் பரவுகிற இந்த நோய்களிலிருந்து நம்மை காத்துக்கொள்வதற்கு நாம் இருக்கிற வீடுகளை சுத்தமாக வைத்துக் கொள்வது, வீடுகளை ஒட்டி தேவையற்ற நிலையில் தேங்கி நிற்கிற தண்ணீரை அப்புறப்படுத்துவது, இதை நாம் தொடர்ச்சியாக கண்காணிக்க வேண்டும். கேரளாவிலிருந்து ஒரு 13 வழிகளின் வழியே இருசக்கர வாகனங்களாக இருந்தாலும் 4 சக்கர வாகனங்களாக இருந்தாலும் அந்த எல்லை அந்த வழிகள் இருக்கிறது. அங்கே எல்லாம் கண்காணிப்பு பணிகளையும் பொது சுகாதாரத்துறை செய்து கொண்டிருப்பதாக நேற்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி கடந்த 3 ஆண்டுகளில் 9535 செவிலியர்கள் கலந்தாய்வின் மூலம் அவரவர்கள் விரும்புகிற இடங்களுக்கு பணிகளுக்கு சென்றிருக்கிறார்கள். அதையும் கடந்து மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு என்று சொல்லப்படுகிற இந்த MRBயின் மூலம் பணி நியமனங்கள் வெளிப்படை தன்மையோடு பணி நியமனங்களும் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்னாலேயே VHN என்று சொல்லக்கூடிய கிராம சுகாதார செவிலியர்கள் 2400க்கும் மேற்பட்டவர்களை எடுக்கும் பணியும் தற்போது நடைமுறையில் இருந்து வருகிறது. அதோடு செவிலியர்கள் சங்கத்தின் சார்பில் ஏற்கனவே இந்த கோட் ஆஃப் கான்டக்ட் வருவதற்கு முன்னாலேயே அவர்கள் அரசுக்கு வைத்த கோரிக்கை, சிறந்த செவிலியர்களுக்கு ஆண்டுதோறும் ஊக்கமளிக்கிற வகையில் அவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைத்திருந்தார்கள். அந்த கோரிக்கையும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஏற்று இன்றைக்கு ஒரு 19 செவிலியர்களுக்கு அந்த விருதுகளை வழங்குகிற பணிக்கான தேர்வுகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் முடிந்ததற்கு பிறகு அந்த விருதுகள் வழங்கும் பணியும் நடைபெறவிருக்கிறது. ஆக எல்லா வகையிலும் நம்முடைய செவிலியர் பெருமக்கள் இன்றைக்கு இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு பல்வேறு வகையிலான அவர்களுடைய கோரிக்கைகளுக்கு தீர்வு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு தமிழகத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கிற செவிலியர் பெருமக்களுக்கு தமிழக அரசின் சார்பில், குறிப்பாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களின் சார்பில் செவிலியர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.